لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين ما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான இடம்தான் பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலில் இருந்துதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு நேர்வழி காட்டுவதற்காக வேண்டி அவனை நெருங்குவதற்காக வேண்டி அமைத்திருக்கக்கூடிய ஒரு இடம் பள்ளிவாசல். எனவே அந்த பள்ளிவாசலில் நேர காலத்தோடு வந்து அமர்ந்திருக்கும் எனதரும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வை எல்லா நேரங்களிலும் எல்லா கட்டங்களிலும் அஞ்சி பயந்து வாழும்படி முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கு நான் வசியத்தும் நசியத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, நாங்கள் அனைவரும் ஒரு முக்கியமான மாதத்தில் அதில் 5 நாட்களை கடத்தை விட்டு 6வது நாளில் உட்கார்ந்திருக்கிறோம். அதாவது 5 நோன்புகளை நோற்று விட்டோம், 6வது நோன்பை நோற்ற நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் நானும் நீங்களும் ஒரு விடயத்தை எங்களுடைய மனதில் கையை வைத்து நாங்கள் எங்களுடன் பேசுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ரமலானுடைய மாதம் என்பது ஒரு முக்கியமான மாதம். எங்களுக்கு தக்வாவை, அல்லாஹ்வுடைய பயத்தை உண்டாக்குவதற்காக வேண்டி வந்த மாதம். இந்த மாதத்தில் என்னிடம் அல்லாஹ்வுடைய பயம் எவ்வளவு வந்திருக்கிறது, அல்லாஹுவை பற்றிய எண்ணம், என்னை படைத்த ஒரு இறைவன் இருக்கிறான், எனக்கு ஒரு மறுவாழ்வு இருக்கிறது, எனக்கு கபருடைய வாழ்க்கை இருக்கிறது, என்னிடம் கேள்விகள் கேட்கப்படும், நான் செய்யக்கூடிய அனைத்து செயற்பாடுகளுக்கும் ஒரு விசாரணை இருக்கிறது என்ற எண்ணம் யார் யாருக்கு வந்து போயிருக்கிறது. இந்த ரமலானுடைய மாதம் வந்ததிலிருந்து நான் குர்ஆனை தொட்டு பார்த்திருக்கிறேனா, குர்ஆனுடைய பகுதியில் எவ்வளவு ஓதி இருக்கிறேன், குர்ஆனுடன் என்னுடைய தொடர்பு எவ்வளவு இருக்கிறது, சுபுஹ் தொழுதலிலிருந்து திரும்ப நோன்பு திறக்கும் வரைக்கும் என்னுடைய நேரம் காலம் எவ்வாறு கழிந்து கொண்டிருக்கிறது, என்னுடைய இந்த நேரம் பகல் பொழுது தூக்கத்தில் அதிக நேரம் கழிகிறதா, அல்லது தூங்கிவிட்டு என்னால் முடியுமான அளவு கொஞ்ச நேரம் தூங்கிவிட்டு அதற்கு பின்னால் மீதமுள்ள நேரத்தில் தொழுது கொண்டு அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டு செய்த பாவங்களுக்கு தௌபா செய்து கொண்டு அல்லது குர்ஆனை எடுத்து கொஞ்ச நேரம் ஓதி அதில் உள்ள வகைகளை விளங்குவதற்கு அல்லது அல்லாஹ்வை கொஞ்சம் திக்ர் செய்வதற்கு அல்லது என்னை நான் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்பதற்கு என்னுடைய வாழ்நாள் எவ்வளவு கழிந்திருக்கிறது, எனக்கு 35 வயது அல்லது 40 வயது அல்லது 45 வயது, நான் கபருக்கு செல்லக்கூடிய நேரம் காலம் மிக நெருங்கிவிட்டது, இறங்கு வரிசையில் சென்று கொண்டிருக்கிறது, ஏறு வரிசை பொய்த்து குறைந்து இப்போது இறங்கு வரிசை சென்று கொண்டிருக்கிறது என்னுடைய கால நேரம். எனக்கு எப்போது மரணம் வரும் என்று செய்து எனக்கு தெரியாது. நான் 35 வயதை 45 வயதை கழித்து விட்டால் நான் வாழப்போற காலம் இன்னும் ஒரு 20 வருடமோ அல்லது 25 வருடமோ என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த 60 70 அந்த வயதை மதிப்பிட்டு சொல்ல முடியும். ஆனால் அதுவும் யாருக்கு என்று சொல்ல முடியாது. அடுத்த கணம் நிச்சயம் இல்லாத வாழ்வில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிறக்கின்ற குழந்தை கூட வயிற்றின்று வரும்பொழுது மரணித்த நிலைமையில் பிறக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய இந்த உலகத்திலே நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய நேரங்கள் காலங்கள் எவ்வாறு கழிந்து கொண்டிருக்கிறது மீனானவர்களே, எவ்வாறு இந்த 5 நாட்கள் விளங்காமல் சென்று முடிந்து விட்டதோ, அதனை நாங்கள் பயன்படுத்தினமோ பயன்படுத்தவில்லையோ, எவ்வாறு இந்த 5 நாள் எவ்வாறு மிக அவசரமாக கழிந்து விட்டதோ மீதமுள்ள நாட்களும் மிக அவசரமாக கழிந்துவிடும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு அவனுடைய சிறப்பு, அவனுடைய கொடை, அவன் எங்களுடைய மீது கொண்டிருக்கக்கூடிய இரக்கம் மிக அளப்பெரியது. எங்களை மாற்றுவதற்காக வேண்டி, எங்களை அவன் பக்கம் நெருங்குவதற்காக வேண்டி நல்ல மாதத்தை தந்திருக்கிறார். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, நாங்கள் முதலாவதாக எங்களை நாங்கள் சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் நான் சொன்னவைகளை சிந்தித்து பார்த்துக் கொள்ள வேண்டும். मेरे प्यारे दोस्तों, अल्लाह सुब्हानहु व तआला उसको रुजू करने के लिए, उसके साथ ताल्लुक रखने के लिए अच्छे जगह है मस्जिद, इसमें हम बैठे हुए हैं. आज हम 5 रोजे को खत्म करके 6 रोजा को हम पकड़ के हुए बैठे हुए हैं. इस टाइम में अपने साथ मेरे साथ थोड़ा बात करना चाहिए. ये 5 रोजा दिन को मैं किस तरह गुजारा है, मेरे रब के साथ मेरा ताल्लुक कैसा था, ये 5 रोजे के दिन में मैं कितना जुज़ू कुरान पढ़ा, कुरान के साथ मेरा ताल्लुक कैसा था, मैं कितने जुज़ू खत्म किया हुआ है, उस कुरान में अल्लाह ने मुझे क्या बता रहा है ये सोचा है. और इसी तरह इस रमजान में हम रोजा पकड़ के रोजा छोड़ने तक मेरा दिन, मेरा अमल कैसा है, मेरा सारे दिन नींद में जा रहा है,
یا تھوڑا نیند ہو کر اس کے بعد جو باقی ٹائم میں روزہ توڑنے تک میرا اعمال کیسا ہے، میرے رب کے لیے اس کو یاد کرنے کے لیے میں نماز کے لیے نماز ادا کرتا ہوں یا نہیں، اور ایک دن میں کتنا جزو قرآن پڑھتا ہوں، کتنے جزو، یا ویسے جو پہلے رمضان کے پہلے جس طرح قرآن تھا اسی طرح پڑھا ہوا ہے یا نہیں. اور تیسرا عمل، میں پچھلے مہینوں کے اندر میں کتنا کوتاہی کی، اس رمضان کے مہینے میں بھی میں کس طرح میرا اعمال، میرا ٹائم کیسا گزر رہا ہے، میں اللہ رب کے ساتھ رات کے ٹائم اللہ کے پاس قیام اللیل، قیام کے رات کے جو اعمال ہوتے ہیں یہ اخلاص کے ساتھ ہوتا ہے، کیونکہ ہر بندہ نیند میں ہوتا ہے یا تنہا میں ہوتا ہے. اس ٹائم میں عمل کرو، اس میں پیو خالص ہو جاتا ہے، پیو خالص ہے، اس میں تہجد پڑھتا ہوں یا نہیں. یار اگر اس طرح نہیں ہو پھر میں تھوڑا بیٹھ کر محاسبۃ النفس اپنے آپ کے ساتھ میں بات کرتا ہوں، میں یا اللہ مجھ سے اس طرح ہو گیا ہے، مجھے معاف کرو، اس طرح توبہ کرنے کے لیے موقع مل رہا ہے یا نہیں. اسی طرح اگر میں 35 اور 40 عمر میرا گزر گیا ہوں، پھر میرا جو قبر کے جو ٹائم بہت کم ہے، اس طرح ہم سوچ رہے ہیں یا نہیں. نبی اکرم صلی اللہ علیہ وسلم نے فرمایا میرا امت کا عمر 60 اور 70 کے درمیان ہے. اس کے حساب سے اگر ہم دیکھیں گے، اگر میں 45 کا ہو گیا ہوں، میرا قبر جانے کا ٹائم بہت کم ہے. اس طرح ہم کوئی بندہ سوچ رہا ہے یا نہیں. یہ پہلا رمضان کے مہینے کے اندر ہم 5 دن گزر گیا. یہ 5 دن کیسے گزرا؟ ہفتے کا دن آ جائے گا، پھر ایک ہفتہ ہو گیا ہے، ہم کو نہیں پتا چلا. اسی طرح اگر اس کو میں استعمال نہیں کرتا ہوں، اس کو اچھی طرح ایک فرصہ سمجھ کر یہ نہیں استعمال نہیں کرتا ہوں، اور باقی دن بھی اسی طرح جلدی گزر جائے گا. یہ ہم یہ سوچنا پڑنا ہے، یہ سوچنا ہے، کیونکہ ہم انسان ہیں. انسان کے اندر کیا ہوتا ہے؟ عقل ہوتا ہے، فکر ہوتا ہے، وہ سوچتا ہے. ایک ہی دن اس کا باقی دن ایک دن جیسا نہیں ہوتا ہے، اس میں ڈیولپ ہونا چاہیے. جانور کو تیرنا نہیں، وہ کیسا اس کا جگہ ہے اسی میں وہ ہوگا، اور باقی دنوں میں بھی اسی جگہ ہوگا. اس کو ٹائم کو کھانا ملے گا، وہ کھائے گا، پھر وہ اس طرح وہ جائے گا باہر. اسی طرح نہیں ہونا چاہیے ایک ہی جیسا. ہم انسان ہیں، انسان کے اندر حیات ہے، اس کے اندر عقل ہے، اس کے اندر اللہ سبحانہ و تعالیٰ سوچنے کی یہ دیا ہے، عقل دل دیا ہے، دماغ دیا ہے. کیونکہ اللہ سبحانہ و تعالیٰ قرآن میں بتایا ان شر الدواب عند اللہ الصم البکم الذین لا یعقلون. اللہ کے پاس، اللہ کے نظر میں بدترین انسان کون ہے؟ اس کو آنکھ ہے، اس آنکھ کو وہ استعمال نہیں کرتا ہے. اس کے کان ہے، اس کو سمجھنے کے، اس کو سننے کے ایک حص ہے، لیکن اس کو اچھی طرح وہ استعمال نہیں کرتا ہے. اسی طرح اس کے لیے دل ہے، وہ اس کو اچھی طرح سوچنے کے لیے استعمال نہیں کرتا ہے. یہ بہت بدترین انسان ہے. اس لیے اللہ سبحانہ و تعالی مجنون کو وہ نہیں پکڑتا ہے. اور اسی طرح دماغ کے طور پر اس کا توازن اچھا نہیں ہے، اس کو بھی نہیں پکڑتا ہے. کیوں؟ اس کا وہ قابل نہیں ہے، سوچنے کے لیے وہ قابل نہیں ہے. اس لیے اللہ اس کو نہیں پکڑے گا. மேலானவர்களே, நாங்கள் அனைவரும் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாங்கள் அனைவரும் மனிதர்கள் என்று சொன்னால் யார்? அவர்களுக்கு புத்தி இருக்கிறது, உள்ளம் இருக்கிறது, சிந்திக்கக்கூடிய அந்த அளவு இருக்கிறது. எனவே சிந்திக்கக்கூடியவன் தான் மனிதன். இந்த சிந்தனா சக்தியை நாங்கள் எதற்கு பயன்படுத்த வேண்டும்? எங்களை நாங்கள் மாற்றிக் கொள்வதற்கு பயன்படுத்த வேண்டும். மிருகங்களை போன்று நாங்கள் இல்லை. ஏன்? மிருகம் என்பது அதற்கு ஒரு ரோட்டின் இருக்கிறது, அதற்கு ஏற்றவாறு அது நடந்து செல்லும். மாற்றங்கள் எதுவும் இருக்க மாட்டாது. எப்போது அது நல்ல சதை பிடித்து வளருமோ அப்போது அதனை எதற்காக வேண்டி பயன்படுத்தப்படுமோ அதற்காக வேண்டி பயன்படுத்தப்பட்டுவிடும். ஆனால் மனிதர்களாகிய நாங்கள், எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புத்தியை தந்திருக்கிறான், உள்ளத்தை தந்திருக்கிறான், மூளையை தந்திருக்கிறான். சிந்திக்கக்கூடியவன் மனிதன். எனவே சிந்தித்து இந்த வேலைகளை அழகான முறைக்கு கடைபிடித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இன்ன ஷர்ரத் தவாபி இன்தல்லாஹி ஸும்முல் புக்முல் லதீன லா யாகிலூன். அல்லாஹ்விடத்திலே மனிதர்கள் மிக மோசமான மனிதன் யார் என்று சொன்னால் அவன் செவிடன்.
செவிடன் என்று சொன்னால் காது கேட்காது. அப்படி என்றால் உண்மையான செவிடன் கிடையாது. காது இருக்கிறது, ஆனால் நல்லவைகளை கேட்கக்கூடியவன் இல்லை. அல்புக்கும் ஊமையன், உண்மையான ஊமையன் கிடையாது. நாவு இருக்கிறது, நல்லவைகளை பேசுவது கிடையாது. மற்றவர்களை குறைகளை பேசுவது, அடுத்தவர்களுடைய குறைகளை தேடுவது. அல்புக்குமுல்லதீன லா யஅகிலூன், சிந்திப்பது கிடையாது. அவருடைய வாழ்வு எப்போதும் ஒரே மாதிரி. இந்த 5 ரமதானுடைய நாட்கள் கழிந்து விட்டது. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இது எவ்வாறு கழிந்தது? என்னுடைய தொடர்பு அல்லாஹ்வை நெருங்குவதற்கான என்னுடைய தொடர்பு எப்படி இருந்தது? இதை நாங்கள் யாரும் யோசிப்பது கிடையாது. குர்ஆனை ஓதி இருக்கிறேனா? எத்தனை ஜுது முடித்திருக்கிறேன் கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே? எத்தனை பக்கங்களை ஓதி இருக்கிறேன்? குறைந்தபட்சம் ஒரு குர்ஆனை ஓதி முடிப்பதற்கு இந்த ரமதானில் பாக்கியம் கிடைக்கவில்லை என்று சொன்னால், இதற்கு பின்னால் கண்ணியத்துக்குரிய அந்த மனிதனுக்கு எந்த விதமான பாக்கியமும் கிடைக்காது. சுவர். ஏன்? அவன் இந்த ரமலானுடைய மாதத்தில் கூட அவனுடைய உள்ளம் இந்த ரமலானுடைய மாதத்திற்கென்று இடு கொடுக்கவில்லை என்று சொன்னால், எவ்வளவு மிக அந்த உள்ளம் எவ்வளவு இறுக்கமா வைத்திருக்கிறது. இந்த உள்ளம் பாவங்கள் செய்து 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 முற்றுப்புள்ளி கருப்பு புள்ளி பட்டு பட்டு இந்த உள்ளம் கல்லஞ்சமாக மாறி இருக்கிறது. அல்லாஹ்விடம் கையை உயர்த்தி தௌபா செய்வதற்குரிய பாக்கியம் கிடைக்கிறது என்று சொன்னால், அந்த மனிதனுடைய உள்ளம் கல்லஞ்சமாக இருக்கிறது. इस रमजान के अंदर 5 दिन में उसका हाथ कुरान की तरफ नहीं गया हो और बाकी दिनों में भी नहीं जाएगा और बाकी महीनों में भी नहीं जाएगा और तौबा करने के लिए हाथ नहीं उठाएगा, उसका आंसू नहीं आएगा, वो फिर वो कैसा बाकी दिनों में और बाकी अय्याम में वो किस तरह बनेगा? उसका दिल पत्थर की तरह हो गया है. क्यों? गुनाह करके 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 उसके दिल के अंदर काला रंग का जो पॉइंट वाला इस तरह होकर 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 उसका पूरा दिल काला हो गया है. उसको अभी अच्छे वाले दिन और अच्छा महीना उसको नजर नहीं आ रहा है. அந்த மனிதனுடைய உள்ளம் கல்லஞ்சமாகி கருப்பாகி தனக்கு முன்னால் நல்ல ஒரு மாதம் கழிந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றிய யோசனை வரமாட்டாது. குர்ஆனை ஓத வேண்டிய மாதம், குர்ஆனை விளங்க வேண்டிய மாதம், எவ்வாறு ரமதானுடைய மாதத்தில் நான் எந்த பக்குவத்தை அடைந்தேனோ அந்த பக்குவத்தை இதர உள்ள காலங்களிலும் நான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற சிந்தனை வரமாட்டாது. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இந்த நிலைமையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் எங்கு சென்று கொண்டிருக்கிறேன் என்ற இந்த நிலைமையை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். इसलिए हमारे प्यारे दोस्तों, मैं किधर जा रहा हूँ, मैं किस मकसद के बुनियाद पर मैं इस दुनिया में जिंदगी गुजार रहा हूँ, इस तरह सोचना पड़ेगा. ये अभी तक हमारे लिए अल्लाह सुब्हानहू व तआला दिन रमजान का दिन देख रखा है. इसमें हम सोचना है, अल्लाह के पास रुजू करना है, तौबा करना है, अच्छा बंदा बनना है, कुरान पढ़ना है, कुरान को सोचना है. कुरान में अल्लाह हम मेरे साथ क्या बता रहा है, सूरत फातिहा में क्या बता रहा है, सूरत बकरा का मज़ामीन क्या है, सूरत आल इमरान का मज़ामीन क्या है, उसमें क्या अल्लाह हमें बताने क्या चाहता है. इस तरह हम सोचना है. इसलिए अल्लाह सुब्हानहू व तआला हम सबको इस रमजान के महीने में अच्छा इंसान बना ले और इसी तरह हमारे सारे मुआफिया गुनाह सारे मुआफ होकर हमारे तौबा कबूल होकर इंशाअल्लाह हम सारे अच्छे तकवादार और ईमानदार इंसान बना ले. या अल्लाह सबको इसके तौफीक अता फरमा.